அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து அஜித் அவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அஜித் அவர்களுடைய அடுத்த படத்தோட அப்டேட்லாம் எங்கேயுமே காணுமேன்னு சமீபத்துல கூட பேசியிருந்தோம். அவருடைய படத்தோட அப்டேட் வரலன்னா என்ன, அவரு நல்லா ஜாலியா சுத்துற வீடியோ, ட்ராக்ல இருக்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் நிறைய வைரல் ஆக்கிட்டு இருக்கு. காலையில கூட அவர் இளநீர் குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதுக்கு கீழே ஒரு 1000 கமெண்ட் வருது. அவர் இளநீர் குடிக்கிற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம். அவருடைய படங்களை தாண்டி இப்போ அவரோட லைஃப் ஸ்டைலை எல்லாரும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோ, அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே. சமீபத்தில் அந்த முருகன் கோயிலுக்கு கூட போயிருப்பாரு. அந்த அவரோட எப்பவுமே கோவில ஒலிக்கக்கூடிய பாடல்கள்ல அதுவும் ஒண்ணு, சேவல் கொடி பறக்குதே அந்த பாட்டு. அந்த கோவிலுக்கு போயிருக்காரு அவர். அந்த கோயில் மட்டும் இல்ல, இங்க தமிழ்நாட்டுல ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது கூட தலைன்னு கத்திருக்காங்க. வந்து வேண்டாம், திருப்பதியில திருப்பதிலயும் அதான் நடந்துச்சு, அங்கேயும் அதான் நடந்துச்சு. அப்ப அவர் பாருங்க எவ்வளவு அவர் வந்து தன்னோட ரசிகர்களை ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கிறாருல்ல, அதுவே மிகப்பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. நீங்க ஏன் இந்த கேள்வி கேட்க வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா இது பல பேர்த்தோட கேள்வியாவும் இருந்துகிட்டு இருக்கு. எங்க இருக்காரு இப்ப அவரு? மலேசியா. ஏன் மலேசியால இருக்காரு அப்படின்ற பொழுது அதை தான் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. வருகிற 27ஆம் தேதி வரைக்கும் அவர் மலேசியால இருப்பாரா, 27ஆம் தேதி நடக்க போற அந்த நிகழ்வுல அவர் கலந்துக்க போறாரா அப்படிலாம் கேட்குறாங்க. மாட்டாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் ரேஸ்ல ரொம்ப தீவிரமான ஈடுபாடுல இருந்துகிட்டு இருக்காரு. அங்க அவருக்கான கால அட்டவணைலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி ட்ராக்ல என்னென்ன பண்ண போறாங்க, என்னென்ன டைம்ல அவருக்கான விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்றது. ஸோ 27 நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு தான் அவர் மலேசியால இருக்காரு அப்படின்றது அந்த தகவல் இல்லை அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திடலாம். ஏன்னா நம்ம கேட்ட வரைக்கும் எல்லாருமே அப்படிதான் சொன்னாங்க. ஆனா விஜய் அவர்கள் ஆயத்தமாயிட்டு இருக்காரு அந்த நிகழ்வுல என்ன நடக்க போகுது. ஏன்னா அவர்கிட்டயுமே நிறைய விஷயங்கள் ஓப்பன் பண்ணாம ரிவீல் பண்ணாம இருக்காங்க. அவரே அங்க வந்து டைரக்டா சர்ப்ரைஸா ஆகட்டும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அது காரணத்துக்காக ஏகே அவர்கள் அங்க இருக்க போறாரா, அவரோட வீடியோ ஒன்றுலாம் சொன்னாங்க. மாநாட்டிலே அப்படிதான் சொன்னாங்க. விஜய் அவர்களோட மாநாட்டில் அஜித் அவர்களோட ஒரு காணொலி போட போறாங்க, ஒரு வாழ்த்து தெரிவிக்க போறாருன்னு. அதே போல இந்த நிகழ்வுலையும் ஒரு காணொலி போட போறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லை. ஏன்னா அவர் தான் தெளிவா பாண்டே அவர்களோட இன்டர்வியூலையுமே சொல்லியிருக்காரு. அதுக்கு முந்தின ஒரு இன்டர்வியூலையுமே சொல்லிட்டார். இந்த இன்டர்வியூல அவர் சொன்னது என்ன அப்படின்னா, ஜெய்க்கு நான் என்னைக்குமே கெட்டது நினைச்சது இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டார்ல. அதை தாண்டி அவர் இன்னும் அரசியல் பேசணும், அரசியல் சார்ந்த விஷயங்கள் இன்னும் உறுதுணையா இருக்கணும், அவர் கூட நிற்கணும் அப்படின்லாம் விரும்புறாங்க. அதுல அவர் பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் தான். விஜய் அவர்களை ஒரு நண்பனா பிடிக்கும் அப்படின்றதுல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு. ஸோ அதனால 27 நடக்கக்கூடிய அந்த அந்த விஷயத்துக்கும் இவருக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை. முழு கான்சன்ட்ரேஷனுமே ரேஸ்ல தான் வச்சிருக்காரு. இந்த அஜித் அவர்களோட விஷயம் மலேசியால இருக்காரு அப்படிங்கிற போது நிறைய பேருடைய மீமா இருக்கட்டும், இந்த டைட்டில் தமிழையெல்லாம் பார்க்கும்போது அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் ஒரே மேடையில நின்னா எப்படி இருக்கும்? இல்ல நிறைய பேர் டைட்டில் நம்ம டைம்ல அப்படிதானே இருந்துச்சு, அப்படிதானே போட்டு எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்துருந்தீங்க. அதுதான் சொல்றேன், அதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடியும். அவரோட அந்த கடைசின்றதை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்காங்க. அவங்க கீழே ரசிகர்லாம் வந்து நீங்க எதை வேணாலும் சொல்லுங்க, அந்த இறுதி கடைசின்றதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. அதனாலதான் இங்கிலீஷ்ல சொல்லிடுது. ஏன்னா அவரே சொல்லிட்டார்ல ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ட்டு. அதுதான் அவர் வந்து அவ்வளோ தூரம் மெனக்கிட்டுக்க மாட்டாங்க அப்படின்றதான். குறிப்பா அஜித் அவர்கள் எந்த நிகழ்வுக்கும் அவரு போனது இல்லைங்க. ஆனா சின்னதா நீங்க வந்து ஒரு பாயிண்ட்ல வைக்கிறீங்களே, ஏன் வருவாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் ஏன் மலேசியால அஜித் வருவாரு அப்படின்னு அந்த டாக் ஏன் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அவர் வந்து எந்த நிகழ்விலும் கலந்துகிட்டது இல்லை. படம் ப்ரொமோஷன்ஸ்ல அவரோட படத்துக்கே அவர் போனதில்லை. அப்புறம் எப்படி ஜனநாயகன் வருவான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன் அந்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல நடக்கும் பொழுது அந்த ரசிகர்கள் படை சூழ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் தான் வரப்போறாங்க, அவ்வளவு மாற்று கருத்தே இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரீமா மீடியாவா இருக்கட்டும், இன்னும் அதிகமா அவருக்கு வந்து அந்த க்ரௌடு நம்மளை வந்து கொண்டாடணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அஜித் விரும்ப மாட்டாரு. இங்க இருக்க நிகழ்வுகளை வந்து தவிர்த்தது காரணம் மக்கள் அதிகமா வந்துருவாங்க. அந்த மக்களோட அது வேண்டாமே, நான் என்னோட வேலை என்ன நடிக்கிறது, அதை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டு போறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதனாலதான் இங்க எந்த ஒரு ஈவெண்ட்லுமே கலந்துக்கல. ஒருவேளை மலேசியால வச்சா வருவாரோ, அதனாலதான் மலேசியால வச்சிருக்காங்களா அப்படிலாம் பேசப்பட்டு இருக்குல்ல. அதான் சொல்றேன், நீங்க அப்படி கேள்வியோ இல்ல யோசிக்கிற மாதிரி இருந்தா அந்த 1% அதை யோசிக்க வேண்டியதான். மற்றபடி 99.5% அவர் கலந்துக்க மாட்டார். ஏன்னா அது எல்லாருமே பழக்கமாயிரும்ல. இப்போ விஜய்க்காக அவர் போய் நிக்கிறாருங்க, தப்பு இல்லை. சரி, நான் அந்த மலேசியா ஈவெண்ட்ல அவர் கலந்துக்கிறாரு அப்படின்னா
ரஜினி அவர்களுக்குமே அப்படி கலந்துக்கணும், கமல் அவர்களுக்கும் கலந்துக்கணும், சூர்யா, விக்ரம் அப்படின்னு இவங்க எல்லாத்துக்காகவும் அவர் போய் நிக்கிற மாதிரி வரும்ல, அதை ஏற்படுத்திக்கவே மாட்டாரு. அதான் சொல்றேன், அவரோட படத்துக்கே போய் கலந்துக்க மாட்டாரு. ஏன்னா பெரிய எதிர்பார்ப்போட வந்த படம் குட் பேட் அக்லி. அந்த டீசர் வெறித்தனமா இருந்தது. பழைய அஜித் நம்ம திரும்பி பார்க்க போறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. மறுபடியும் ரசிகர்களை சந்திக்க போறாரு அப்படின்லாம் முடிவு பண்ணியிருந்தாரு. ஏன் அவர் வந்து அந்த விருது அறிவிச்சும் பொழுதுமே கூட ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரும் பொழுது சீக்கிரமா உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு செய்தியாளர்லாம் சொல்லிட்டு போனாங்க. அது என்னாச்சுலாம் கேள்வி இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட ஸோ நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படுமா அப்படின்றப்போ தன்னோட படத்தோட ப்ரொமோஷனுக்கே போகாத அஜித் அவர்கள் விஜய்க்காகவும் ஜனநாயகனுக்காகவும் கண்டிப்பாக கலந்துக்க மாட்டார். விஜய்க்கு அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவார், நேரில் சந்திப்பார், எல்லாமே ரகசியமாக, அதாவது மீன்ஸ் அவங்க ப்ரைவேட்டாக இருக்க போகுது. நீங்கள் அவங்க வீட்டுக்கு போய் சந்திச்சு ஒரு வாழ்த்து தெரிவிப்பார். கரூர் இன்சிடென்ட்டை பற்றி பேச வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு கேள்வி கூட நம்ம ஆப்ஸ்கிரீனில் பேசலாம், மலேசியாவில் சந்திச்சுப்பாங்களா அப்படின்னா. முதல்ல 27ஆம் தேதி வரைக்கும் அஜித் அவர்கள் மலேசியாவில் இருந்தா இந்த கேள்வியெல்லாம் நம்ம பார்ப்போம், கேட்போம். அஜித் அவர்களுடைய அடுத்த படம் ஜிபியூக்கு அப்புறம் படத்தோட அப்டேட்டே இல்லையேன்னு ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாலும் அஜித் அவர்கள் ஆஃப் ஸ்கிரீன்ல ஏதோ டாக்குமெண்ட்ரி எல்லாம் பண்றாரு, கூட 2 டைரக்டரை வச்சு சுத்திக்கிட்டே இருக்காருன்னு ஒரு சில இந்த மர்மமான வீடியோஸ் எல்லாம் வருது. அவங்க ஆமா ரவுண்ட் எல்லாம் பண்ணி காட்டுறாங்க, மர்ம டைரக்டர் யாருன்னு தெரிகிறதா அப்படின்லாம் பார்க்க முடியுது. யார் அந்த 2 டைரக்டர் ரிவீல் பண்ணிட்டாங்களே, ஒன்னு சிறுத்தை சிவா அவர்கள் கூட இருக்காங்க, இன்னொன்னு ஏஎல் விஜய் அப்படின்னும் நம்மளால கேள்விப்பட முடியுது. சிறுத்தை சிவா ஏன் இருக்காரு, சிறுத்தை சிவாவோட தான் அடுத்த படமா அப்படிலாம் பார்க்கும் பொழுது கிடையாது. அதான் ஆதிக் அப்படின்றது கிட்டத்தட்ட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. சிறுத்தை சிவா அவர்கள் கங்குவாக்கு அப்புறம் சின்னதா ஒரு வருத்தத்துல இருந்தது, எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுல இருந்து அவரை வெளியே கொண்டு வந்தது அஜித் அவர்கள், அதுல மாற்று கருத்தே இல்லை. அவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான நிறைய இயக்குனர் நண்பர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல் ஆளா போய் நிக்கிறதுல ஏகே தவிர வேற யாருமே இல்லை. நம்ம வந்து அவர் யார்ட்டையுமே பேச மாட்டார், கலந்துக்க மாட்டாரெல்லாம் மீறி அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிறுத்தை சிவா அவர்களும் ஏஎல் விஜயும் அவங்களுக்கு என்ன அந்த ட்ராக்ல வேலை அப்படின்னு, விஷ்ணுவர்தன் கூட தான் முன்ன ரேஸ்ல இருந்தார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாத காலம் முன்னாடி நடந்த ரேஸ்லயுமே விஷ்ணுவர்தன் இருந்தாங்க. அவரு ஒரு கதை சொன்னதா சொன்னாங்க. இந்த கதையெல்லாம் நல்லா தான் இருக்கு, அவங்க என்னடா அங்க பண்றாங்க, அந்த கதை என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அவரோட இந்த ரேஸ் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் இத்தனை வயசுக்கு அப்புறம் அதுல கலந்துக்கிறதே ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அதுவே ஒரு பாடம் தான் எல்லாத்துக்குமே. ஸோ அதை வந்து இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு அதனாலதான் F1 ரொம்ப பிடிச்சது. F1 பார்க்கும்போதுலாம் எனக்கு ஏகே தான் ஞாபகம் வருவார். அந்த மனுஷன் தான், அவரோட லைஃப் தான் அது. அவர் இங்கெல்லாம் ரீமேக் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றாங்களே, ஏகேவே உடன்பட மாட்டாரு. அதை பார்க்கறது இவரை பார்க்கறது ஒண்ணுதான். இப்போ F1ஓட பார்ட் 2 வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அவரோட அப்டேட் கூட சீக்கிரமா வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அதில் கூட ஏகே நடிக்க வைக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த லைஃப் ஹிஸ்ட்ரி லைஃப் ஸ்டோரி வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரே ஆள் ஏகேவா இருக்காருல்ல. ஸோ அதனால இப்போ சரி, இப்போ நான் டைரெக்டாக அதுக்கு வந்துடும். என்ன பண்ணுறாங்க அந்த 2 இயக்குனர்கள் அப்படின்னு போகும்பொழுது ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஏன்னா இது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஃபுட்டேஜஸ் எல்லாம் இருக்கு, அஜித் அவர்களோட தரப்புல ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காங்க, எப்படி அவர் ரேஸில் கலந்துக்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. இப்போ ட்ராக்ல நடக்கக்கூடிய விஷயங்களை சிறுத்தை சிவா அவர்களோட கண்காணிப்பில், அது அவரோட பிளானில் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்க விஷுவல்ஸ் எடுத்துகிட்டு, ஏகேவோட மாண்டேஜஸ் எடுத்துக்கிட்டு, அவரோட பேசுறது, யார் கூட எல்லாம் இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து அதை ஒரு சேகரித்து அவரோட பங்குக்கு ஒன்று பண்ணுறாங்க. ஏஎல் விஜயும் அதில் கலந்துக்கிறதா சொல்கிறாங்க. அஜித்தோட நெருங்கிய நண்பர்கள் எல்லாருமே, இயக்குநர்கள் எல்லாருமே அதில் சின்ன சின்ன அங்கம் வகிக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். வந்துச்சுன்னா சந்தோஷம்தான், இன்னும் அஃபிஷியலாக அவங்க சொல்லலை. ஆனால் அப்படி ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இவங்க எல்லாமே கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. சிறுத்தை சிவா இதுக்கு ஏங்க அவர் விட்ட இன்னொரு படம் ரொம்ப அழகாக பண்ணுவார், வீர மாதிரி அவரால் படம் பண்ண முடியாதா? அவர் ஒரு படம் ஒரு இது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக அவர் சுத்தமாகவே இது பண்ணிடக்கூடாது. இல்லை, அந்த மனுஷனுக்கு நிறைய ஸ்டஃப் இருக்குது. அவரை வந்து இப்போதைக்கு அஜித்தோட நண்பரோட இருக்காரு அப்படின்னு தான் எடுத்துக்கணுமா, ஏகேவோட அதெல்லாம் விட்டுருங்க, நண்பரோட அவருக்காக உடன் இருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். அதனால அடுத்த படம்லாம் அவரோட இல்லை, ட்ராக்ல நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கிட்டதுக்காக சிவா அவர்கள் உடன் இருக்காரு. விஜய் அவர்கள் பாண்டிச்சேரிக்கு எப்போ போவார், அந்த 5ஆம் தேதி என்னைக்கு வரும், என்ன நடக்க போகுதுன்னு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த விஷயம் வந்து கொஞ்சம் தடைப்பட்டு நிற்கிறதுனால பூத் கமிட்டி மாநாடு வந்து அமைக்கலான்ற மாதிரி விஜய் அவர்களோட தரப்புல இருந்து ஒரு சில விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்கு. பூத் கமிட்டி, தாவேகா கமிட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. என்ன பேச போறாங்க விஜய் அவர்கள், அங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு. விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு போகல அப்படின்றத கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனா விஷயானந்த் அவர்கள் தொடர்ந்து அதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் இருந்தார். ஏன்னா அது அவரோட கோட்டை, அதனால அவர் வந்து நான் பார்த்துக்கிற விடுங்க, நான் ஏதாவது பண்றேன் அப்படின்ட்டு. ஆனா அங்க இருக்கவங்க ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்காங்க. வேண்டாம், ரோட் ஷோ தவிர்த்து நீங்க என்ன வேணாலும் கேளுங்க அப்படின்ட்டு விஜய் அவர்கள் யோசிக்கிறாங்க. சிஎம்ஏ ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அப்போ அவங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு ஒரு பதட்டமோ ஒரு பயமோ அவங்களுக்கு இருக்கு. வேண்டாம், அதனால தவிர்த்துட்டு வேற என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ பொதுக்கூட்டத்தையே போடு,
அது பொதுக்கூட்டன்றது பேருக்கு தான். அங்க வந்து சின்ன மாநாடு ஒரு புதுச்சேரியில ஒரு மாநாடு நடந்தா எப்படி இருக்க போகுது, அப்படி ஒரு பிளானை பண்ணி விடு போ அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுல இருக்காங்க. அதையுமே இன்னும் உறுதிப்படுத்தல, அதுக்கான மனு கொடுத்துருக்காங்க. அங்க இருக்க காவல்துறை சொன்னதுமே அதான், நீங்க ரோட் ஷோ வேணாமே, நீங்க வந்து ஸ்டேஜ் போட்டு 2 இடங்கள் நீங்களே சூஸ் பண்ணி கொடுங்க, நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம், எத்தனை பேர் வருவாங்க என்ன ஏதுன்றதை சொல்லுங்க அப்படின்னு தான் அவங்களுமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான பொதுக்கூட்டமா அதை அறிவிச்சிருவோம். சும்மா போய் எதுக்கு பரப்புரை பிரச்சாரம்னு சொல்லிட்டு பேசிட்டு பொதுக்கூட்டம்னு ஒன்று அறிவிங்க, நம்ம இங்கிருந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி என்ன இங்கிருந்து எத்தனை ஆட்கள் போகிறது யார் யார் வருதுன்றதை பிளான் பண்ணுவோம். அதே போல அங்க இருக்கிற மக்களையும் நம்ம சந்திச்ச மாதிரி இருக்கட்டும். ஏன்னா அங்க போய் அங்க நடக்கக்கூடிய குறைகளை அவரால் சொல்ல முடியாது, ஏன்னா அங்க இருக்கிற நண்பர் இல்லை. ஸோ நாம ஏன் வரோம், நாங்க ஏன் இந்த களத்துல நாங்க யாருக்கானவங்க அப்படின்னு எதுக்கானவங்க அப்படின்றத ஒன்று சொன்னோம்ல, அதோட விஷயங்களை எடுத்திருக்காரு. அதனாலதான் அதை பொதுக்கூட்டமா மாத்திட்டார் வழியா பரப்புரை பிரச்சாரத்துல அப்படியே பின் வாங்கி விஜய் அவர் அதான் சொல்ற நண்பர்களுக்குள்ளார அங்க போய் சொல்ல முடியுமா, புதுச்சேரியில என்னென்ன தப்பு நடக்கலாம் அவர் அங்க பேச முடியாது இல்லை. அதனால நாங்க ஏன் களத்துக்கு வந்திருக்கோம், மக்களுக்கு நாங்க ஏன் தேவை அப்படின்றத அந்த பாயிண்ட் அவுட் எடுத்து நம்ம அதுக்காக பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீக்ல ஏதாவது ஒரு டேட் வாங்குங்க, அதுக்கான விஷயங்களை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி புஷியானந்த் மீண்டும் அங்கே போய் சந்திச்சு ஒரு மனு கொடுத்துருக்காரு. இடத்த இவங்க தான் தேர்வு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டமாக இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் அங்கிருந்து வரல. சரி, அதுக்கப்புறம் இந்த தாவேகா கமிட்டி, அதான் பூத் கமிட்டி அப்படின்ற விஷயம், தாவேகா பூத் சம்திங் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க கமிட்டி அப்படின்றது, தாவேகா பூத் இந்த நம்ம பூத் தாவேகா பூத் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. ஏங்க கோயம்புத்தூர்ல நடந்த பூத் கமிட்டி இதே என்னாச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத நிறைய பேர் கேள்வியா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே அதை மறந்துட்டாங்க. கரூர் இன்சிடென்ட் நடந்துச்சு, அதுக்கப்புறம் அவரு சிறப்பு பொதுக்குழு கூட்டம்லாம் போட்டாரு, விஜய் அவர்கள் இதை மறந்துட்டாரோ அப்படிலாம் பேசினாங்க. இல்லை, அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை எல்லாருமே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல, இல்லை அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான பயிற்சி முகாமா இன்னும் பயிற்சியை மும்முரப்படுத்தக்கூடிய விஷயமா நடக்க போகுது அப்படின்றதுக்காக தான் நீங்க இப்ப நம்மளாம் பார்த்துட்டு இருக்கோம்ல, அதை அவங்க முன்னெடுக்க போறாங்க. ஒரு 6-7 நினைக்கிறேன் அந்த தேதியில ஏதாவது ஒரு நாள் அதுக்கான பயிற்சி முகாமா இருக்க போகுது.